சுவாமி கிட்ட வந்ததுக்கப்புறம், ஆ ஃபர்ஸ்ட்டு நீங்க அந்த கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு ஆத்ம அனுபவம் அவரோட ஏற்பட்டது. எந்த ஸ்டேட்ல வந்து நாம ஜெபம் சொல்ல ஆரம்பிச்சீங்க? சதா சர்வ காலமும் நாம ஜெபம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அ நிகழ்ந்தது உண்டா? சுவாமி எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்ததே வந்து நான் தான். புண்ணு மடத்தில் இருக்கும்போது வரிசையாக பெருமாள், ஜார்ஜ், துரை, ஜெகநாதன் 4 பேர் நிற்பாங்க. சுவாமி முன்னால் அப்போ ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு ஃபாரினர் மட்டும் லேடி, ஒரு கிறிஸ்டின் ஒரு லேடி, ஃபின்லண்ட் லேடி. அவங்க மட்டும் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. சுவாமி முன்னால் ஒரு புஷ்பத்தை மட்டும் வச்சுட்டு அவங்க முன்னால் உட்காந்துருப்பாங்க. நான் போயிருக்கும்போது வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த புண்ணு மடத்தில் வந்து விசேஷம் ரொம்ப கம்மி. எப்போயாவது ஒரு தடவை வந்துட்டு போவாங்க. அப்போ இந்த 4 பேரும் வந்து நாமும் பாடிக்கிட்டு இருப்பாங்க. யோகி ராமா சுரத்த குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, இந்த ராகத்தில் பாடிக்கிட்டு இருப்பாங்க. அது பாடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மார்னிங் ஆரம்பிச்சாங்கன்னா மதிய வரைக்கும் நடந்துட்டு கொண்டு பாடிட்டே இருப்பாங்க. அவங்க குரல்லாம் அந்த கோரஸாக பாடும்போது, பெருமாள் சாமி இவங்கெல்லாம் பாடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ தேனாக பாயும். அது உள்ள நம்ம வந்து அவ்வளோ கஷ்டங்களோட சாமி முன்னால் உட்கார்ந்தாலும் அந்த பாட்டு தந்த அந்த மயக்கத்தில் மனசெல்லாம் ஈஸியாகி அப்படியே அமைதியாக உட்காந்துருப்போம். அந்த ராகம் உள்ளே பாய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து சண்டை தீர்வு வாங்கினதுக்கப்புறம் அங்கே போனால் சுவாமி என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் நாம சொல்ல சொல்லுவார். அதை லீட் பண்ண சொல்கிறது முதல்ல சுவாமி லீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னை லீட் பண்ண சொல்லுவார், நான் லீட் பண்ணுவேன். இப்படியே போகும். அப்புறம் சாமியோட ஒரு மாத காலம் இருக்கும்போது முதல் 15 நாள் பகலில் பூரா நாம சொல்லணும். இல்லைன்னா வந்து சாமியுடைய பாடல்கள் பாடணும். நானே நிறைய பாடல்கள் எழுதியிருக்கேன். அந்த பாடல்களை பாட சொல்லுவார். இல்லைடா கீவாஜா பாடல்கள் இந்த மாதிரி பாடணும். இரவு ஆச்சுன்னா ராத்திரி 10 மணிக்கு மேலே சாமிகிட்ட போனோன்னா சாமி பாடிட்டே போவார். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார் சொல்லிகிட்டே போவார். உள்ளே போய் உட்காந்தவுடனே இப்படி கையை அவர் படத்துக்கு வர என்னை இப்படி கையை கட்டுவார். நாம சொல்ல ஆரம்பிக்கணும். ஸோ நாமும் விடிய சொல்லிக்கிட்டு இருப்பேன். காலையில் 4 மணி ஆகிடும். ரொம்ப டயர்ட் ஆகிடும். அப்போ வந்து சாமி முடிச்சுட்டு படுத்துக்கோன்னு சொல்ல மாட்டாரானா கூட இருக்கும். ஏன்னா தொண்டையெல்லாம் உணர்ந்து போயிருக்கும். போய் அதுக்காகவே தண்ணி பானையில் தண்ணி எடுத்து குடிச்சு டங்குன்னு வைப்பேன். சாமி அப்பயாவது முடிச்சுக்கு வரான்னு. முடிச்சு போதும் நீ படுத்துக்கோன்னு சொல்லுவாரான்னு. அப்பயும் முடிக்க மாட்டார். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. ஒரு நாள் உட்காந்து திடீர்னு ராத்திரி 2 மணி இருக்கும், 2 மணிக்கோ 1 மணிக்கோ இருக்கும். திடீர்னு எழுந்துச்சி உட்காந்தாரு. என் முன்னால் வந்து உட்காந்தாரு. உட்கார்ந்த உடனேயே நான் பாடலை நிப்பாட்ட உடனே மறுபடியும் ரிப்பீட் வாட் இஸ் பிகாஸ் ஹி இஸ் அப்படின்னாரு. சுவாமி தன்னுடைய பேரை சொன்னார். நானும் சொன்னேன். மறுபடியும் சொன்னார். நானும் சொன்னேன். மறுபடியும் சொன்னார். நானும் சொன்னேன். அப்புறம் என் தலையில் கை வச்சார். கை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார். அப்புறம் போய் அவர் போய் படுத்திட்டார். அப்புறம் கையை கட்டார். மறுபடியும் நாம சொல்ல ஆரம்பித்தேன். ஃப்ரம் தட் டே நாமா ஹேஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பார்த்தசாரதி. அந்த நாமம் வந்து என்கிட்ட ஒரு அங்கமாகவே ஆயிடுச்சு. என்னுடைய சரீரத்தில் ஒரு அங்கம் மாதிரி, என்னுடைய பீயிங்கில் ஒரு அங்கம் மாதிரி ஆயிடுச்சு இது நாமம் வந்து என்னை விட்டு போகாது. இப்போ கூட ஏதாவது காரியங்கள் பண்ணாமல் இருந்தேன்னா நாமம் தன்னால் வரும். சமயத்துக்கு பார்த்திங்கன்னா நாமமே இருக்காது. ஆனால் சமயத்துக்கு பார்த்தா அந்த நாமம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்காம இருந்திருக்கேன். அந்த நாமம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஆனால் அந்த நாம ஜபம் பண்ணுறது வந்து நான் வந்து வெளியே யாருக்கும் தெரியாது. இவன் ராதிகா கூட தெரியாது, யாருக்குமே தெரியாது. இது பூரா ரகசியமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இது ரகசியம் இல்லை, அனுபவிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, ரொம்ப உயிருக்குயிராக நம்ம நேசிக்கிறவங்களுடைய பேரை சொல்றதுல ஒரு ஆனந்தம் இருக்குல்ல, அந்த ஆனந்தத்தை வந்து உள்ளே ரசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே காட்டுறதுக்கு யாருக்கு மனசு வரும்? ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய உணர்வுகள், இந்த மாதிரி தான் என்னுடைய இது போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டு இருக்கு. அந்த நாமமும் அந்த நாமியும் நானும், நாமம் நாமி நான், இந்த 3 வந்து ஒன்றுக்கு ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு.